ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 17வது தலைப்பு. ராமானுஜ சம்பிரதாயத்தில் தொடர்ச்சி. ராமானுஜருக்கு முந்தி இருந்த பெரியவரான ஆழவந்தார் திருநாட்டை அலங்கரிக்க முடியாமல் ஷரீர யாத்திரை முடிந்து பரமபதம் சேர்வதை திருநாட்டை அலங்கரிப்பது என்றே வைஷ்ணவர்கள் சொல்வார்கள். அவருடைய பிராரப்தம் டிலே பண்ணின போது பெரிய தியாகமாக சிஷ்யர் ஒருத்தரே அந்த கர்மசேஷத்தை ராஜபிழவை என்ற பயங்கர கட்டி ரூபத்தில் ஏற்று அனுபவித்து தீர்த்தார் என்றும் ஒரு கதை இருக்கிறது. ரசத்தோடு ஹாஸ்ய ரசனையோடு கூடியதாக இன்னொரு குரு பரம்பரை கதை உண்டு. ராமானுஜரின் சிஷ்யர்களில் ஒருத்தர். அவர் ஒரு நாள் உள்ளே ஆச்சாரியருக்காக பால் காய்ச்சி கொண்டிருந்தார். வாசலில் ஸ்ரீரங்கநாதர் ஊர்வலம் வந்தது. தர்சனம் பண்ண வா வா என்று ராமானுஜாச்சாரியார் வாசலில் இருந்து சிஷ்யரை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஆனால் சிஷ்யர் போகாமல் பாலையே கவனித்து கொண்டிருந்தார். சுவாமி அந்த இடத்தை தாண்டி போய்விட்டது. ராமானுஜர் உள்ளே வந்து வாசலிலேயே பெருமாள் சேவை சாதிக்கிற போது சேவிக்காமல் நீ இப்படி பண்ணலாமா என்று கோபித்து கொண்டார். அதற்கு அந்த சிஷ்யர், உங்கள் பெருமாளே, நீங்கள் சேவித்தது சரிதான், அது நீங்கள் பண்ண வேண்டியதுதான். ஆனால் அதற்காக நான் என் பெருமாளுக்கு பண்ணும் பால் சேவையை ஏன் பாதியில் விட்டுவிட்டு வரணும் என்று கேட்டாராம். குருவுக்காக எந்த கஷ்டத்தையும் சந்தோஷத்தோடு பொறுத்து கொள்கிற அளவுக்கு பக்தியானது சக்தி தந்திருக்கிறது. க்ஷத்திரியர்களை துவேஷித்த பரசுராமரிடம் பிராமண வேஷம் போட்டுக்கொண்டு வந்து வில்வித்தை கற்றுக்கொண்ட கர்ணனை ஒரு நாள் இவன் மடியில் அவர் தலை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு வண்டு கொட்டி தீர்த்து விட்டது. அசைந்து கொடுத்து அதை விரட்டினால் குருவின் நித்திரைக்கு பங்கம் வந்துவிடுமே என்று கர்ணன் ஆடாமல் அசையாமல் அத்தனை கொட்டையும் சகித்து கொண்டான் என்ற கதை கேட்டிருப்பீர்கள். அப்புறம் அந்த கதை வேறு விதமாய் போய்விடுகிறது. குருவை எந்த வித்யைக்காக ஆசிரயித்தானோ அந்த வித்யையே சிஷ்யன் அபியசிக்க முடியாதபடி ரொம்ப கடுமையாக கொடுமையாக குருவானவர் தட்சிணை கேட்டபோது தயங்காமல் கொடுத்த ஏகலைவன் கதையையும் இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.